Hi friends, நான் தான் செல்வகுமாரி ஃபேண்டசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மெம்பர்ஷிப் சூப்பர் ஷாட் எல்லாம் இருக்குது, பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. காலையில் 5:30 மணிக்கு எழுந்து வாசதளிச்சு கோலம் போட்டுட்டேன். கோலம் போட்டு காலையில் 5:30 மணிக்கு எழுந்தேன்னா எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாசதளிச்சு கோலம் போட்டேன். இன்றைக்கி இந்த கோலம் தான் வந்துச்சு, இந்த கோலம் தான் போடுறேன். என்ன கோலம் மைண்டில் இருக்கோ அது அப்படியே டக்குன்னு அந்த ஸ்பாட்டில் போடுறது தான், எதுவும் ப்ரிப்பேர்டெலாம் இல்லை. ஸோ இதான் நம்ம வாசலில் கோலம். அந்த சைடு கிழக்கு முகமாக இதான் வாசல் பாதாள சாக்கடை நோண்டி வச்சுருக்காங்க, அதனால் அப்படி இருக்குது. ஸோ வாசத்தளிச்சு கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு வெளில கார் பார்க்கில் விளக்கேற்றிட்டு காமாட்சி அம்மன் விளக்கு, வெள்ளி விளக்கு, குபேர விளக்கு, முருகர் விளக்கு, ஸோ இதை எல்லாத்தையும் ஏற்றினேன். ஸோ ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு நான் கிச்சனுக்கு போயிட்டேன். ஸோ கிச்சனுக்கு ஊதுபத்தி ஏற்றி நல்லா வாசலில் வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு கற்பூரம் காமிச்சிட்டு, கற்பூரம் மட்டும் காமிக்க மாட்டேன், லேட்டாக தான் காட்டுவேன். ஏன்னா இன்னும் சாமிக்கு பிரசாதம் வைக்கலை. ஸோ ஊதுபத்தி ஏற்றி சாமியை கும்பிட்டுட்டு நான் அடுத்து நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு போயிடுவேன். ஸோ அடுப்பங்கரையிலையும் விளக்கு ஏற்றி பால் வச்சுட்டேன். பால் வச்சு காஃபி குடிச்சிட்டு ஒரு பக்கம் ரைஸ் 1 டம்ளர் வச்சேன். மத்தியானம் லஞ்சுக்கு இட்லி, பால் காஃபி போட்டு குடிச்சிட்டேன். ஸோ இட்லி உளுந்து ஊற வச்சுருந்தேன். நேற்று கடல வடைக்கும் பருப்பு வடைக்கும் உளுத்த வடைக்கும், பருப்பு வடை நேற்று செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஸோ உளுத்த வடை இன்றைக்கி மார்னிங் பசங்களுக்கு ஸ்நாக்ஸை செய்யலான்னு இட்லி வெந்துருச்சு, சாதம் அடிச்சுட்டு சாம்பார் இருக்குது. இட்லி சாம்பார் டிஃபனுக்கு. ஃப்ரைட் ரைஸு ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மசாலா வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ கேரட் இல்லை, ஜஸ்ட் கேப்சிகான், காலிஃப்ளவர், பீன்ஸ் போட்டு ஹாப்பிமா பவுடர் போட்டு செஞ்சுட்டு போகிறேன். சாமிக்கு தண்ணி, வடை செஞ்சாச்சு. ஸோ நெய்வேத்தியத்துக்கு 2 வடை, ஒரே ஒரு மாதுளம்பழம், இதை எல்லாத்தையும் வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். காலையில் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நான் நேராக கிச்சனுக்கு மறுபடியும் வந்தாச்சு. ஸோ எங்கள் மார்னிங் ரொட்டீன் இது தான். காலையில் ஸ்நாக்ஸுக்கும் வடை தான், மதியானம் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸுக்கும் சின்னதாக வடையை போட்டிருக்கேன், உருட்டி. ஸோ இது ஸ்நாக்ஸுக்கு 3 வடை தம்பிக்கு, 2 வடை பாப்பாவுக்கு. வடை ஃப்ரைட் ரைஸ் மதியானம் லஞ்சுக்கு ஸ்நாக்ஸுக்கும். ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி இந்த குட்டியாக வடையாக தட்டாமல் உருட்டி போட்டேன். அதுதான் லஞ்சுக்கு தொட்டுக்க வச்சுருக்கேன், அதாவது ஃப்ரைட் ரைஸுக்கு அதுதான் தொட்டுக்க வச்சுருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் காலையில் எழுந்த உடனே ரொட்டீன் லைஃப் தான். டெய்லி மினி விளாக்ஸ் போடுறேன், காலை மார்னிங் ரொட்டீனை. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது ஸ்நாக்ஸுக்கு. அவ்வளோதான், சிம்பிளாக வேலை முடிஞ்சிச்சு. இன்றைக்கி பாப்பாவுக்கு தமிழ் எக்ஸாம், தம்பிக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். லஞ்ச் பேக் ரெடி, டிஃபனு, ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில், லஞ்ச் டவல் இதெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். காலையில் சாப்பாட்டுக்கு ஆளுக்கு 2 இட்லி, பாப்பா 1 இட்லி சாம்பார், தம்பி ஒரு 3 இட்லி சாப்பிடுவான்னு வைப்பேன். ஆனால் கொண்டு கிச்சனில் வச்சுருவான் பேலன்ஸு. 2 இட்லி சாம்பார் தான் இன்றைக்கி மார்னிங். உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.